பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை அப்போஸ்தலர் 3ஆவது அதிகாரம் 3-10 வரைக்கும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோனாயையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவனிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. ஆமென். இந்த நாள்ல கூட தேவன் ஒரு நடக்க முடியாத ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கிற வார்த்தை கொடுத்திருக்காரு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாள்ல ஜெப ஆலயத்துக்கு 9ஆம் மணி வேளையில பேதுரு யோவானும் போறாங்க. அந்த வேளையில அலங்கார வாசலுக்கு முன்னாடி ஒரு குழந்தைய டெய்லி அது ஊனமற்ற குழந்தை. அந்த குழந்தைய கொண்டு என்ன பண்ணிட்டாங்களாம், டெய்லி காலையில கொண்டு ஆலயத்துக்கு முன்னாடி படுக்க வச்சிருவாங்களாம். 4 பேர் தூக்கிட்டு கொண்டு படுக்க வச்சிருவாங்களாம். ஏன்னா அப்பதான் ஆலயத்துக்கு போறவங்க எல்லாம் பிச்சை போடுவாங்க என்று. ஆமென். அதனால படுக்க வைக்கும் போது அந்த வேலையில அது அப்படியே நடந்து கொண்டு இருந்திருக்கிறது. அந்த வேலை யோவானும் பேதுருவும் அந்த ஆலயத்துக்கு 9ஆம் வேளையில ஆலயத்துக்கு போகும்போது பார்க்கும்போது, எனக்கு பிச்சை கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் போது கூட என்னை உற்று பாருங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. ஏதோ பெரிதாக கொடுக்க போகிறான்னு சொல்லி அந்த மகனும் பார்த்திருக்க அப்படி. ஆமென். ஹல்லேலூயா. பார்க்கும்போது என்னிடத்தில் வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, உனக்கு நான் தருகிறேன் என்று சொல்லி இருக்கிறாங்க. அப்ப வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை என்றால் ஏதோ பெரிதாக நம்மளுக்கு தரப்போகிறார் என்று சொல்லி அந்த மகன் ஆர்வமாக பார்த்திருக்காரு. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வலது கையை பிடித்து எழுப்பி நீ எழும்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எழுந்துருன்னு சொன்ன உடனே அந்த கால்கள்ல கரடு முரடான ஒரு வல்லமை புறப்பட்டு அந்த மகனை எழும்ப செய்யிருக்கிறது. ஆமென். அந்த மகனை எழும்ப செய்யிருந்திருக்கு. அப்ப எழும்பி அவன் என்ன பண்ணிட்டான், எழுந்து நின்று குதித்து அவன் தேவாலயத்துக்குள்ள துதிக்க ஓடி இருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அந்த வல்லமை புறப்பட்ட உடனே என்ன வந்திருக்கு, அவனுக்கு எழுந்து நின்று குதித்து வேறங்கி போல, அம்மா பாக்கணும் அப்பா பாக்கணும் போல அவன் தேவாலயத்துல துதிக்க ஓடி இருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இந்த வேலையில கூட அப்ப அவன் குதித்து ஓடும் போதும் பேதுரும் யோவானும் அவர் பின்னாடியே ஆலயத்துக்கு சென்றிருக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அங்க இருக்கிற ஜனங்கள் கூட்டம் எல்லாமே பிரமித்திருக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பிரமித்திருக்கும் போது இப்படிப்பட்ட எப்படி ஒரு அற்புதம் நடக்குது அப்படின்னு சொல்லி அப்ப பேதுரும் யோவானும் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, ஏன்னா நான் மாம்சனால எதையும் நாம் செய்யல, இது எல்லாம் நீங்க அறிந்திருக்கிறீர்கள். ஏன்னா நசரனாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த அற்புதம் நடந்திருக்குது என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நம்ம தேவனோட வல்லமையினாலதான் அற்புதம் நடக்குதே தவிர ஊழியக்காரினாலே எல்லாம் அற்புதம் நடக்கல. இது அவரோட நாமம், அவரோட நாமத்தை எங்க யார் சொல்லுகிறோமோ அந்த நாமத்தை குறித்து நம்ம ஜெபிக்கும் போது, அவருக்கு ஜெபம் பண்ணும் போது கண்டிப்பா இந்த கரடுமுடமான வல்லமை புறப்படும். எழும்ப முடியாதவங்க எழும்புவாங்க. ஏன்னா மரித்த லாசரே 4 நாள் கல்லறை இருந்து போது ஏன்னா கையை பிடித்து தூக்குன தேவன். ஆமென். ஹல்லேலூயா. மரித்தவர்களே உயிர்க்கிற தேவன் இப்ப இந்த நடக்க முடியாதவங்க நடக்க வைக்கிற பெரிதான காரியம் அல்ல, அவருக்கு லேசான காரியம். ஆமென். ஹல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு அற்புதத்தையும் செய்ய தேவன் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இப்படியெல்லாம் தேவன் அற்புதத்தை செய்து கொண்டு இருக்கிறாரோ.
இந்த வேலைக்கு ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நம்ம ஒரு உடம்புக்கு முடியலையா, ஒரு வியாதியா, கஷ்டமா என கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. தான் வீட்லயே கையை வச்சு ஒரு எண்ணெயை வச்சு இயேசு கிறிஸ்து நாமத்துல அற்புதம் நடக்கட்டும் அப்படின்னு பாரத்தோட உபவாசம் போட்டு ஜெபிங்க. எல்லாரும் ஜெபிக்கும் போது கண்டிப்பா இந்த மராக்கள் ஒவ்வொரு இடத்துலயும் நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நான் செய்யக்கூடாதபடிக்கு என் கையொன்னு குறுகி போகல் என்று தேவன் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கார். என் நாமத்தை நீங்க இன்னும் என்னிடம் ஒண்ணு கேட்கிறேன்னு சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. வாயை திறந்து என்னிடம் கேளுங்கள் தான் சொல்றார். கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம கேட்கணும், நம்ம பெற்றுக்கொள்வர்களாக இருக்கணும். ஆமென். அவர் கொடுக்கறதுக்கு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அது போல இந்த கேட்ட வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். சோத்ராண்டவரே, சோத்திருக்கிற ராஜா தகப்பனே, இந்த காலை வேளையில ஆண்டவரே தகப்பனே இந்த வார்த்தையை கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த மாதிரி ஆண்டவரே ஒரு அற்புதத்தை ஆண்டவரே, அற்புதத்தை இந்த மகனுக்கு செய்த அற்புதத்தை ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்துல நீங்க செஞ்சிருக்கீங்கப்பா. இது போல யாரெல்லாம் தகப்பனே நடக்க முடியாம தகப்பனே வியாதிப்பட்டு இருக்கிறாங்களோப்பா, அவங்களுக்கெல்லாம் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அவர்களுக்கு தகப்பனே உன் வல்லமை புறப்படட்டும், நம் மகிமை இறங்கட்டும். அந்த கர்த்தாவே சப்பானியா இருக்கிறாங்களா, நடக்க முடியாம இருக்காங்களா, மூட்டு வலியோட இருக்கிறாங்களா அப்பா, முழங்கால் வலியோட இருக்கிறாங்களா அப்பா, எத்தனை வலி ஆண்டவரே, வேதனை சோல்று வலியா ஆண்டவரே தகப்பனே அப்பா, உன் வல்லமை புறப்படட்டும் அப்பா. உன் எலும்பு தகப்பனே, அவர் எலும்பு தசைகள் எல்லாம் உன் ரத்த நாடிகள் உன்னோட பரிசுத்த ரத்தம் இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா. ஒரு வல்லமை 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 இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், அவர்கள் மேல் மகிமை இறங்கட்டும் ஆண்டவர். வியாதி சொஸ்தமாகட்டும் ஆண்டவரே, சொஸ்தமாகட்டும் அப்பா, சொஸ்தமாகட்டும் ஆண்டவர். இன்றிலிருந்து விடுதலை காண செய்வீராக ராஜா தகப்பனே. ஒவ்வொருவருக்கும் நீ விடுதலை கொடுக்கிற பெரிய தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அனைவருக்கும் நீ விடுதலை கொடுக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ராஜா. இந்த வேளையில் ஆண்டவரே எல்லாரும் உங்க கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே. எங்களையும் தாழ்த்தி உங்க கரத்துல கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும்